ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் நிற்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, பா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இளவரசியாக தானே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட கேட்க, ஆமாண்டாம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. கட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இளவரசியை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அவள் தூக்கத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா அவளுக்கு பால் கொண்டு வர மாதிரி அவள் கனவு கண்டுட்ருக்கா. எங்கடா அம்மா இருக்க, அம்மாவை தேட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்க மாதிரியும் அப்பாவை ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிற மாதிரியும் அவள் கனவுல வருது. ஒரு கட்டத்தில் விளையாடுனது போதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை இவ தேடி பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த இடத்துல இல்லை. அந்த பாலையும் இவ தட்டி விட்டுடுறா. இவ கண் கலங்க இந்த இடத்துல முழிக்க செய்கிறா. அப்படியே கட் பண்ணி அவங்க வீட்டில் நடக்கிறத தான் காட்டுறாங்க. பாட்டியுமே டிவியில் பார்க்க விளம்பரம் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ராம 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 ராமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அந்த விளம்பரத்தில் வர்றது வேறு யாரும் கிடையாது, உங்கள் பையன் தான் அந்த விளம்பரத்தில் நடிச்சிருப்பார் போலருக்கு. அந்த கம்பெனியுமே அவங்களோட கம்பெனி தான் போலருக்கு. அதை நினச்சி தான் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் யாருக்கும் நினைவு நாள் போல இருக்குது. அதுக்கான பூஜை ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்க அந்த பாட்டிக்கிட்ட அவங்க வீட்டு மருமகளும், இந்த தேங்காவெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிட்டோம், ஐயர் கேட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்க, எங்கேயாவது கொண்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மருமகிட்ட பாட்டி எரிஞ்சிருந்து விழுந்துட்டுருக்காங்க. எவ்வளோ சரின்னு அமைதியாக கொண்டு போய் வைக்க அப்போ தான் உங்கள் பையனுமே படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாரு. எப்பயுமே சந்தோஷமாக இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ண இதை பார்க்குற பேரனும் பாட்டி காலில் வந்து விழ போயிட்டுருக்கான். இது பார்க்குற பாட்டியுமே என் காலில் விழணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் அப்பா காலில் விழு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா காலில் விழ சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்குற பையனுமே அவங்க அப்பா காலில் விழ செய்கிறான். ஆனால் அந்த வீட்டு மருமக அவர் காலில் விழும்போது அவர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தெரியல. அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு. அவங்க பையன் இதை பெருசாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோனோட அப்பாவுமே சடங்குக்கு வந்து உட்கார செய்கிறாரு. அப்போ தான் அந்த ஃபோட்டோவுமே பார்க்குறாரு. ஃபோட்டோவில் இருக்கிறது அவர் ஒய்ஃப் தான். அந்த ஃபோட்டோவை பார்த்து அவருமே ப்ரே பண்ண செய்கிறாரு. பட் என்ன ப்ரே பண்ணுறாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்போ தான் அவளும் கண்ணு முழிக்கிறா. அவள் எந்திரிச்ச உடனே அவளுக்காகவே அங்கே 3-4 பேர்கிட்ட பணியால் நின்றுட்டுருக்காங்க. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக. அவளும் அப்போ தான் பெட்டை விட்டு எந்திரிச்சிருப்பா. பெட்டில் அவள் அழுதுக்கான அடையாளம் வேறு இருக்கும். என்னது இது, எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு வேலைக்காரங்களும் அதை நோட் பண்ண தான் செய்கிறாங்க. ஹீரோயினியை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா டைரெக்டாக அவர் ரூமுக்கே வந்திருக்காரு. எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. ஓகே தான் அப்படின்னு அவள் சந்தோஷமாக சொல்லும்போது தான் அவள் கையை நோட் பண்ணுறாரு. அவள் கை கீறி இருக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவள் பிள்ளைவை தள்ளி பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துல மயில் தொகை இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு மயில் தொகைனா அலர்ஜியோ என்னமோ தெரியல. ஆனால் அதை பார்த்துட்டு அவர் செம்மையாக டென்ஷன் ஆகி வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு. என் பொண்ணை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே, அப்போ நீ தானே அவளை ஒழுங்காக பார்த்துருந்துருக்கணும், என்னது இது அப்படின்ற மாதிரி அவள் கோவப்பட, ஐயோ நான் பண்ணல சார், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இவ தான் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு வேலைக்காரங்களை கை கட்ட போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவளை பார்த்துக்கிறதுக்காக தான் உன்னைங்க நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட அந்த வேலையை ஒழுங்காக செஞ்ச மாதிரி தெரியல, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் கேட்கும்போதே ஹீரோயினே பனிஷ்மெண்ட்டை சொல்கிறாங்க. இன்னும் 4 நாளைக்கு உங்களுக்கு லீவு, சம்பளம் இல்லாமல் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிடுறா. அவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. சரி, என் தங்கச்சியை பார்த்துக்கிறத விட உனக்கு வேறு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்ருக்காரு. இதை பார்க்குற ஹீரோயினியுமே அன்னி மேலே எந்த தப்பு கிடையாது, ஸோ அவங்கள திட்டாதானா அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேச இவனுமே சரி ஓகே இதுக்கப்புறமா அது ஒழுங்காக பார்த்துக்க, இந்த கையில் ஆயில்மெண்ட் போட்டு விடுமா அப்படின்ட்டு அவங்க மாமனார் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவங்க எல்லாரும் அந்த ரூமை விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயின் அவள் கபோர்ட்லேருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவங்க அன்னிக்கிட்ட கொடுக்குறா. கொடுத்து அந்த வேலைக்காரங்கிட்ட இந்த காசை கொடுத்துருங்க, பாவம் 4 நாளுக்கு லீவ் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கழுத்து வலி வேறு, அதனால தான் 4 நாள் லீவாக கொடுத்தேன், அப்பாவாக இருந்தால் இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு, அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை பார்க்குறவங்க அன்னியுமே உன்ன மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கும் இருக்காது அப்படின்ட்டு போகிறாங்க. கட் பண்ணி கீழே இருக்கிற வேலைக்காரங்களா நான் எதுவுமே பண்ணலை, எதுக்கு இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்துட்டுருக்கேன். இதை கவனிக்கிற இன்னொரு வேலைக்காரங்களுமே என்னையே வேலை விட்டு தூக்கலான்னு பார்த்தியா, 4 நாளைக்கு உனக்கு வேலையே கிடையாது, சம்பளமும் கிடையாது, ஜாலி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்க. கடுப்பாய் இவங்க அவங்க இடுப்பெல்லாம் கிளி விட்டுட்ருக்காங்க. இப்படி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர மருமகளும் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. பட் இதை நம்ம ஹீரோயின் தான் கொடுத்தான்னு அவங்க சொல்ல காணோம். இவங்களுமே அதெல்லாம் வேணாம் மேம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அந்த காசை வாங்கிக்கிறாங்க. இதை மொட்டை மாட்டிலேருந்து பார்க்குற ஹீரோயினுக்கு சந்தோஷமாக இருக்குது, அப்பா அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவங்களும் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட, பா இந்த மேடம் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க, ஆனால் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு,
அவங்க அப்பன் செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான். நானும் பார்க்க தானே போகிறேன், இன்னொரு வீட்டுக்கு போய் இவ எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு அப்படின்ட்டு இவங்க சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப கட் பண்ணி இந்த ஒன் வே ரோட் மாதிரி தான் ஒரு வழியே இருக்குது. அந்த வழியில் ஆல்ரெடி ஒரு வண்டி நின்றுட்டுருக்க, ஆப்போசிட்டில் வர வண்டியோ எங்களுக்கு வழி விடுங்க, அப்போ தான் நாங்கள் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாவி என்கிட்ட இல்லை, ஹீரோ கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட இவனும் இங்கே பாருப்பா வழி விட்டனா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவுமே இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதே பிஸ்னஸை இங்கே நீங்களும் பண்ண வரீங்க, இது நல்லா இருக்கா? நல்லதுக்கு இல்லை, ஸோ கிளம்பிடுங்க, நான் இன்னொரு தடவைலாம் வார்னிங் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணியே தருவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு அவர் வந்துட்டுருக்க. அந்த இடத்துல பாட்டு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ ஒரு பக்திமான் போல இருக்கு. ஸோ பாட்டு ஓடும்போது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக நின்று கடவுளை ப்ரே பண்ணிகிட்ருக்க. அந்த நேரத்தில் அவனுக்கு கம்பியை வச்சு அடிக்கிறானுங்க, பாட்டிலை வச்சு அடிக்கிறானுங்க, ஆனால் ஒரு அசைவு கூட இல்லை. பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் திருப்பி அடிக்கவே செய்கிறான். அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறான், அங்கே ஒரு பொண்ணு வேற ஹீரோ அடிக்க வருது. இவன் வேற பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போல இருக்கு. ஐயோ பொண்ணு வருதுடா, இப்போ எப்படா தடுப்ப, பொண்ணுங்களை தொடக்கூட கூடாதே அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பொண்ணுமே உன்னால் முடிஞ்சா ஏதாவது பண்ணுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க சாவி எடுக்க வந்துட்டுருக்க. பட் நம்ம ஹீரோவா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அழைக்க தப்பிச்சு அவன் மேலே குங்குமத்தெல்லாம் கொட்டி விட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல ஒரு வண்டி, அந்த வண்டி ஃபுல்லாக இந்த பாக்கு தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த பாக்கு ஃபுல்லாக தண்ணி எடுத்து அடிச்சு விட்டுடுறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. அவருமே பார்க்க பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்கள இவர் வர விடாமல் பண்ணுறதுக்கு தான் ஹீரோ கிட்ட இந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு. அவனுமே வேலையை கரெக்டாக முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல, இதனால தான் வேலையை உங்ககிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷமாக காலை கட் பண்ணுறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு 2 பசங்க போல இருக்கு. நம்ம ஹீரோயினோட கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் தெரியுது. அந்த பையன் பூஜை நடக்கும்போது அவனும் வந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியல, பட் வீல் சேரில் தான் வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினையுமே அவங்க அப்பா பக்கத்தில் வந்து உட்கார செய்ய அப்படின்னு பார்த்து அவர் ஃபோன் காலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னா, சீக்கிரம் வாங்க அவரோட ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவரும் அவசரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு, பூஜையை கூட கண்டுக்காம. இந்த பக்கம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் காக்காக்கு சாப்பாடு வைக்க அவங்க அண்ணி சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்க. சாப்பாடு வைக்காதீங்க அண்ணி அப்படின்ட்டு ஹீரோயின் தடுக்க, இதை பார்க்குற அண்ணியுமே இல்லைம்மா, அவங்க மனசு ஆத்மாலாம் சாந்தி அடையணும்னா இப்படி சாப்பாடு வைக்கணும், காக்கா அதை சாப்பிடணும் அப்படின்னு செத்தா தானே இதெல்லாம் பண்ணணும். என் உள் மனசு சொல்லுது எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் எப்பயும் செத்து போயிட்டா, இந்த குடும்பமான மரியாதைலாம் வாங்கிட்டு அவள் ஓடி போயிட்டா அப்படின்ட்டு பாட்டி அங்கேருந்து கோவப்பட்டுட்ருக்காங்க. பட் இதை பார்க்குற ஹீரோயினியுமே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் தான் சொல்கிறேன்ல, இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவள் செத்து போயிட்டா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்பு செய்ய, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பாவை தான் காட்டுறாங்க. அவராக ஒரு பொம்பளையை போட்டு அடிச்சிட்ருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட அம்மா தான். அவங்கக்கிட்ட இங்கே பாரு, என்னை விட்டு தப்பிச்சு போகலான்னு இப்போ மட்டும் கிடையாது, எப்பயும் நினச்சி கூட பார்க்காத, ஏன்னா உன்னோட தலையெழுத்தே என்னோட கையில் தான் இருக்குது, அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்ருக்காரு. ஆனால் இதை பார்க்குற ஒய்ஃப்மே, நீ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ வளர்க்குறது என்னோட பொண்ணை, அவள் கண்டிப்பாக உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா, கண்டிப்பாக உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டா, என்னையை கண்டுபிடிச்சி எனக்கான நீதியை அவள் வாங்கி தருவா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. பட் இவரா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னுமே அவர் ஒய்ஃபை பார்த்து கோவப்பட்டுட்ருக்காரு. மொத்தத்தில் அவங்க எங்கேயும் ஓடி போன மாதிரி தெரியல, இந்த மனுஷனா எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஹீரோயினியுமே, எங்கள் அம்மா கண்டிப்பாக தப்பானவங்க கிடையாது, எனக்கு தெரியும், என் உண்மையில சன்ஸ் சொல்லுது அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா படத்தில் இருக்கிற மாலை எரிய ஆரம்பிக்குது. இதை பார்க்குற ஹீரோயினியுமே, இதை நான் ஒரு சைனாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறா. பட் இதை பார்க்குற பாட்டியும் சரி அங்கே இருக்க மருமகளும் சரி, ஐயோ ஏதோ அபசகுணம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அதை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஜூஸ் கடையில் ஒருத்தர் ஜூஸ் போட்டுட்ருக்க அவரோட ஒய்ஃபும் அதுக்கான காசெல்லாம் எண்ணி பார்த்து சிரிச்சு அவர்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட மாமியாரா இல்லை அம்மாவான்னு தெரியல, அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போய் சமைக்கிறதாலாம் இல்லையா, இப்போ வீட்டுக்கு வரவங்க பட்னியாக கிடக்கணுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிகிட்ருக்கு. இந்த பக்கம் அவங்க வீட்டில் நம்ம ஹீரோ தான் சப்பாத்தி எடுத்து அழகாக சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு நைஸாக கிளம்பிடுறான். ஆனால் இந்த பக்கம் இவங்க இப்படி கத்திட்டு வர, அது இல்லாத எப்பயும் நீங்கள் வரும்போது சாப்பாடு கொண்டு வருவீங்கல்ல, அந்த ஞாபகத்தில் தான் நானும் இருந்துட்டேன், நீங்கள் கொண்டு வரலனா செஞ்சுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு
நல்லா பாருங்கள், இவங்க தான் நம்ம ஹீரோயின் வீட்டில் வேலை பார்க்குறவங்க. இவங்களுக்கு தான் 4 நாள் லீவு கொடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்பியிருப்பா. அவங்க வீடு தான் போல இருக்கு இதுவும். அடி பாவி, இதுக்காக அந்த மனுஷனை பட்னியாக போட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு வர இந்த பக்கம் சாப்பாடு இருக்கிறத பார்க்குற அந்த அங்கிளுமே சாப்பாடு எடுத்து சாப்பிட்லான்னு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒழிஞ்சிட்டு இருக்கிறத அவர் கவனிச்சிட்டாரு. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சது சாப்பாடை இவன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வாக்கூட அந்த சாப்பாடை வைக்காமல் எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாட்டை நாய்க்கு போட்டுடுறாரு. கரெக்டாக பக்கத்தில் இருந்த நாயுமே அந்த சப்பாத்தியை சாப்பிட ஆரம்பிச்சிருது. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஆன்ட்டியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் ஹீரோயின் வீட்டில் வேலை பார்த்தாங்களே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவருமே இங்கே பாருமா, உழைச்ச காசுனா நம்ம சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. மற்றவங்க ரத்தத்துலேருந்து வந்த காசு நமக்கு தேவை கிடையாது. அப்படி தான் அதை சாப்பிட்ணுன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிடுங்க, ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. இந்த ஜென்மத்தில் நான் என்னதான் பாவம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியல. எனக்கு பிறந்தவன் இப்படி ஒரு பொறுக்கியாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் திட்ட இவங்களும் பேச வராங்க. தயவு செஞ்சு எதுவும் பேசாதம்மா, உன்னால் முடிஞ்சா அவனை என்னை பார்க்க வேணான்னு சொல்லு, என்னை விட்டு தள்ளியே இருக்க சொல்லு. எனக்கு அவன் பண்ணுற பெரிய உதவியே அதுவாக தான் இருக்கும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவன் அந்த இடத்த விட்டு அமைதியாக கிளம்பிட இவங்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்படி வெளியே வரும்போது தான் நோட் பண்ணுறான், 2 சின்ன பசங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வயசில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி வர அவனை துரத்தி விட்டுட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி அவர் காலேஜை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கான எக்ஸாம் தான் நடந்துட்டுருக்கு. அப்பாவுக்கு நான் ஐஏஎஸ் ஆகணுன்னு தான் ஆசை. கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் நிறைவேற்ற முடியல. அட்லீஸ்ட் நீயாவது அதை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிரதர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்காக வேண்டி தான் ஹீரோயின் இப்போ ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டுருக்கா. நல்லபடியாக பாஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு எழுத அந்த கிளாஸை மானிட்டர் பண்ண வேண்டியவருக்கோ ஒரு ஃபோன் கால் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் அப்பா தான் கால் பண்ணுறாரு. இவருமே கால் எடுக்க இந்த லாஸ்ட் பெஞ்சில் ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான் தெரியுமா, அவன் பெரிய எடுத்த பையன். அது மட்டும் இல்லாமல் அவன் ஐஏஎஸ் ஆகணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. ஸோ நானும் அவன் ஐஏஎஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டேன், அவன் என்ன பண்ணாலும் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இவருமே நோட் பண்ணுறாரு, அந்த பையனுக்கு யாரோ ஜன்னல் சைட்லேருந்து பெட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாக ஒத்துக்க செய்கிறாரு. அப்படியே விட்டுருன்ட்டு பட் அந்த பிட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறதே நம்ம ஹீரோ தான் போல இருக்குது. ஜன்னல் வழியாக அந்த பையனுக்கு பிட்டு எடுத்து கொடுக்க அந்த பையன் எழுதிட்டுருக்கான். கிளாஸில் இருக்க எல்லாருமே அதை நோட் பண்ண செய்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மும்முரமாக எக்ஸாம் எழுதினதில் அதை கவனிக்கல. அவள் காலுக்கடியிலே ஒரு பிட் பேப்பர் வந்து விழ செய்யுது. யார்துராது அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது தெரியுது அதில் ஆன்சர் எழுதியிருக்கு. யார் பார்த்த வேலைடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பையன்கிட்டேருந்து தவறுதலாக கீழே விழுந்திருக்கும் போல இருக்குது. அது நம்ம ஹீரோயின் காலில் பட்டிருக்கு. இவளுமே எவன் பார்த்த வேலை இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பையனை கண்டுபிடிச்சிட்றா. ஆனால் பிட்டுனமோ நம்ம ஹீரோ தானே எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவன் வேறு ஜன்னல் வழியாக கையை மட்டும் நீட்டிகிட்டு இருக்கான். யாருக்கு கொடுக்குறோன்னே தெரியாமல் ஹீரோயினியுமே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுவே தான் அவன் யாருன்னு சொல்லிட்டு திரும்பியே பார்க்குறான். என்னது இது, இப்படி பிட்டு பேப்பர் கொடுக்குறியே, உனக்கே அசிங்கமா இல்லை அப்படின்ற மாதிரி இவ கேட்டு ஹீரோ கையில் இருக்க இன்னொரு பிட்டு பேப்பரையும் பிடுங்க போயிட்டுருக்கா. ஆனால் அவனா அதை கையிலேருந்து கீழே போட்டுடுறான். அவன் இன்னொரு கையை பிடிக்க போக அந்த கையும் எடுத்துடுறான். கிட்டத்தட்ட அவன் ஆல்ரெடி ஏணி மேலே தான் ஏறி நின்றுட்டுருப்பான். இவளை பார்த்து பயத்துலேயே 2 கையும் ஏணி விட்டு ஏற்றுடுறான். இவன் அவளை எங்கே தொட்டுவானோன்ற பயத்துலேயே அவன் அந்த ஏணியை கூட பிடிக்காமல நின்றுட்டுருக்கான். இவன் தான் பிரம்மச்சாரியாச்சே. ஸோ அவள் எங்கே தொட்டுற போகிறான்னு சொல்லிட்டு தொப்புன்னு அந்த இடத்த விட்டு கீழே விழுந்துடுறான். வேணும்னே விழுந்திருக்க மாட்டான், தடிக்கு தான் கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவளும் பதுட்டு போய் அங்கேருந்து எட்டி பார்க்க இவ துப்பட்டா கரெக்டாக போய் ஹீரோ முகத்து மேலே விழுது. இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த கதை போடலான்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.